இந்த வாரம் தேவ செய்திக்காக உட்கார்ந்த போது நான் ஒன்றை அறிந்தேன். இது மூன்றாவது பாகத்தோடு நின்று போவதில்லை. இது இன்னும் ஒரு பாகம் இருக்கிறது, நான்காவது பாகம் இருக்குது. ஏனென்றால் நேரம் போதாதனால் இந்த மூன்றாவது பாகம் முழுமையாக எடுக்க வேண்டும் என்றால் ஒரு 1.5 மணி நேரம் தேவை இருக்கும். அதனால் இதை இரண்டாக பிரித்து இன்றைக்கு மூன்றாவது பாகத்தையும் நாம் அடுத்த வாரம் நான்காவது பாகத்தையும் காணலாம். Can I have my water, please? Hallelujah. Thanks. Thank you. இந்த நான்காவது பாகத்தின் துணை தலைப்பாக சத்தியமே நமக்குள் அது ஞானமாக மாறும்போது, அறிவாக மாறும்போது, சத்தியமே நமக்குள் அறிவாக மாறும்போது என்ற துணை தலைப்பில் தேவ செய்தியை கேட்கிறோம். நாம் போன வாரம் தியானித்தோம். லோகோஸ் என்று இருக்கிறது, ரீமா என்று இருக்கிறது வார்த்தை. அதே வார்த்தை தான். அதை லோகஸ் என்றும் சொல்வார்கள், ரீமா என்றும் சொல்வார்கள். லோகஸ் என்றால் அது எழுத்துப்பூர்வமாக இருக்கும் வார்த்தை. ரீமா என்றால் நம்முடைய ஆவிக்குள் கலந்த வெளிப்பாடு, தேவார்த்தையின் சத்தியத்தின் அறிவு. தேவார்த்தை லோகோஸாக இருக்கக்கூடாது, அது நமக்குள் அது ரீமாவாக அது மாற வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், அது நம்முடைய வாழ்க்கையில் லாபகரமாக இருக்கும். அது லோகோஸாக இருந்துவிட்டால் அதனால் நமக்கு அதிக பிரயோஜனம் இருக்காது. அது ரீமாவாக மாறும்போது தான் அது அறிவாக மாறி அந்த அறிவில் நாம் செயல்பட முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல காரியங்களை சாதிக்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். அதற்காக தான் சத்தியம், இந்த ரீமா என்ற ஆழமான வெளிப்பாடை கொண்ட அறிவு நம்முடைய ஆவிக்குள் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் நம்முடைய உள்ளான மனிதனான ஆவியான நமக்குள் இருக்கும் ஆவி அதற்கு வெளிச்சத்தை அது தரும். மரித்த ஆவியாக இருந்த நம்முடைய ஆவியை கர்த்தராகி தேவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த சத்தியத்தை அறிந்து, அவர்தான் சொந்த இரட்சகர் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த அறிவினால், அந்த சத்தியத்தின் அறிவினால் நம்முடைய ஆவி வெளிச்சத்தை பெற்றது, நம்மளுக்கு ரட்சிப்பு வந்தது. அதே வண்ணமாக இந்த மரித்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பல கோணத்தில் நமக்கு சவால்கள் வரும், பிரச்சனைகள் வரும், உபத்திரங்கள் வரும். இதற்கெல்லாம் தேவ வார்த்தையில் அடங்கி இருக்கிறது நம்முடைய தீர்வு. நாம் மேற்கொள்ள வேண்டிய எந்த சத்தியத்தை எடுத்து நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை தேவன் நமக்குள் தந்திருக்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தையின் அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் ஒரு ஆளுகையின் வாழ்க்கையை வாழலாம். ஆளுகையின் வாழ்க்கை என்றால் இந்த உலகத்தில் இருக்கும் காரியங்கள் நம்மை ஒடுக்கி விடாது, நம்மை அடக்கி விடாது. இதற்கு மேலாக போய் இதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கர்த்தராகி தேவன் நமக்கு அந்த வல்லமையை தருகிறார், அவருடைய சத்தியத்தின் வழியாக. இந்த சத்தியம் நமக்குள் ஒரு வெளிச்சமாக மாறுகிறது. நாம் இதை அறிவாக நம்முடைய ஆவிக்குள் அதை கலந்து கொள்ளும் போது அதாவது தேவ வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அறியாமை நாட்களை கர்த்தர் கன்றும் காணாததை போல் இருந்தார் என்று. அதாவது அறியாத நாட்கள் என்றால் கர்த்தராகிய தேவனை அறியாத நாட்கள், இயேசுவை அறியாத நாட்களில் கர்த்தர்
கண்டும் காணாது போல், he winked at, அதாவது கண்டும் காணாதது போல் இருந்தார். ஆனால் நமக்குள் உண்மையான தேவன் யார் என்று, இயேசு யார் என்று அறிந்த பிறகு நாம் இன்னும் அந்த சத்தியத்தை தேடி நம்முடைய ஆவியை பலப்படுத்தி நமக்குள் தேவ வார்த்தையின் சத்தியத்தின் அறிவினால் நாம் நம்மை பலப்படுத்துவது நம்முடைய சொந்த கிரியையாக இருக்க வேண்டும். ஏன், இயேசு சிலுவையில் அவர் செய்ய வேண்டிய கிரியை அவர் செய்து முடித்தார். இனிமேல் அவர் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் நாம் அவரிடத்தில் போய் ஜெபித்து இதை செய்யும் அதை செய்யும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். சிலுவையில் நாம் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். இனிமேல் நீ விசுவாசித்தால் நீ தெய்வ மகிமை காண்பாய். உம்மால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தில் பேச வேண்டும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? தேவவார்த்தையின் சத்தியம் நமக்குள் அறிவாக மாறும்போது நாம் என்ன செய்வோம்? பேச ஆரம்பிப்போம். இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு யோசுவா எப்படி இந்த சத்தியம் அறிவாக மாறுகிறது, அதற்கு பிறகு இந்த சத்தியத்தின் அறிவினால் அது எப்படி அந்த சத்தியம் நமக்கு இந்த கிரியைகளை செய்து முடிக்கிறது என்ற பாகத்தை பார்ப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவன் படியெல்லாம் நீ செய்யும் கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இனி அவர் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். பிதாவை, இந்த தேவ வார்த்தையை உடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம் ஐயா. இந்த தேவ வார்த்தையில் உடைய வல்லமை இறங்குவதாக. ஆவியானவரை நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி இந்த தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தினால் எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கருத்தில் நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். உடைய சத்திய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். காண்போம். அதாவது இதில் இருக்கும் 2-3 காரியங்களை மட்டும் பார்ப்போம். அதாவது கர்த்தராகிய தேவன் இந்த நியாய புத்தகத்தின் இருக்கும் இந்த வார்த்தைகளை நீ ராவும் பகலுமாய் தியானி என்று சொல்லுகிறார். ஏன் ராவும் பகலுமாக தியானிக்க சொல்லுகிறார்? ராவும் பகலும் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? இடைவிடாமல். ராவும் பகலும் என்றால் இடைவிடாமல் இந்த வார்த்தையை நீ தியானி. ஏனென்றால் இந்த தேவ வார்த்தையின் சத்தியத்தின் அறிவு நாம் இடைவிடாமல் நாம் தியானிக்கும் போதுதான் அது நம்முடைய ஆவிக்குள் அது அறிவாக கலந்து கொள்ளும். இல்லை என்றால் நாம் அதை அந்த வண்ணமாக தியானிக்கவில்லை என்றால் அது நம்முடைய ஆவிக்குள் போய் சேராது. கேட்டால் மட்டும் போதாது, நாம் கேட்ட பிறகு அதை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். அந்த தியானத்தில் அந்த தேவ வார்த்தையை நாம் தியானிக்கும் போது இதை இன்னும் ஆழமாக எனக்கு அறிவு வேண்டும் ஆண்டவரே என்று நாம் அந்த அறிவுக்காக தேடும் போது அப்பொழுதுதான் அந்த தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தின் அறிவை நமக்கு கர்த்தர் பகிர்ந்து தருகிறார். அவர் எந்த வண்ணமாக நமக்கு இன்னும் புரியல ஆண்டவரே என்று சொன்னால் கூட அவர் அதை தரிசனமாகவோ இல்லை ஒரு கனவாகவோ அதை வெளிப்படுத்துவார். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் தேவ கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்ற வார்த்தை பெற்றுக்கொண்டு அதை அறிந்து கொண்டும் அதை கேட்டும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. யாரிடத்தில் கேட்பது? யாரிடத்தில் கேட்டாலும் அதை என்னுடைய ஆவிக்குள் போகிற வண்ணமாக அது விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனால் இதை எப்படி நான் பெற்றுக்கொள்வது?
உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று நாம் விசுவாசிக்க நீ சொன்னால் ஆகும் கட்டளையிட்டார்கள். ஆனால் இது எப்படி அந்த காரியம் நடந்தது என்று தியானிக்க தான் கர்த்தர் எனக்கு இந்த வண்ணமாக சொன்னாலும் பத்தாது, தரிசனத்தில் சொல்லணும் சொல்லி ஒரு ஓப்பன் ஆகி திறந்த கண்கள் ஒரு தரிசனத்தை தந்தார். நம் பாலாக்குக்கு இந்த வண்ணமாக ஒரு தரிசனத்தை தந்தார் என்று வாசிக்கிறோம் என்னாகமத்தில். அதே வண்ணமாக அதாவது பேசிக்கொண்டிருக்கிறேன், கர்த்தர் அந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். இயேசுடைய முதுகை காண்பிக்கிறார், ஆழமான ஒரு 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 தழும்பை காண்பிக்கிறார். அது வெள்ளையாக அதற்குள் அந்த சதையை காண்பிக்கிறார். இதற்குள் தான் உன்னுடைய எல்லா வியாதியும், உன்னுடைய எல்லா இருக்கிற வியாதி, இதற்கு முன்பாக இருக்கிற வியாதி, நீ வர இருக்கிற வியாதி எல்லாத்தையும் இதற்குள் தான் கர்த்தராகிய தேவன் இயேசு இந்த தழும்பில் அவர் என்ன செய்தார், உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்து அதற்குள் வைத்து விட்டார். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வியாதிக்கும் இடமில்லை. ஹல்லேலூயா. அதாவது ஆவிக்குரிய ரீதியில் அதை அவர் செய்து முடித்தார். ஆனால் இந்த உலக ரீதியில் அவருடைய வார்த்தையின்படி காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்றில் 2 விசுவாசிகள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நாம் வாழ்க்கை மாற்றம் சபையில் இருக்கேன், கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் வாழ்க்கை மாற்றம் சபையில் இருக்கேன், எனக்கு எப்படி வியாதி வந்தது? ஹல்லேலூயா, நல்ல கேள்வி. ஹல்லேலூயா. வாழ்க்கை மாற்ற சபைக்குள் இருப்பதனால் உனக்கு வியாதி வராது என்று யாரும் சொல்லவில்லை. கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் தான் வியாதி வராமல் இருக்கும். அதோ இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் வியாதி வராமல் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த சத்தியம் இருந்தும் அந்த வியாதி ஒருவனுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அது முதல் காரணம் என்னவாக இருக்கும்? நம்முடைய இதயம் சுத்தமான இதயமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி நடத்துகிறோம், அதாவது நம்முடைய உணவு எப்படி இருக்கிறது, நம்முடைய தூக்கம் எப்படி இருக்கு, அது எல்லாம் இது சாவுக்கு ஏதுவான சரீரம். இதை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் அதில் சில பிரச்சனைகள் வருவது கண்டிப்பாக அது சகஜமான ஒரு காரியம். எப்படி வந்தது என்றால் அதற்கு பல காரியம் இருக்கிறது. நான் சபையில் வாழ்க்கை மற்றும் சபையில் இருப்பதனால் எனக்கு வியாதி வராது என்று நிச்சயம் இல்லை. ஆனால் வியாதி வந்தாலும் அதை வெளியேற்றுவதற்கு நமக்கு கர்த்தர் வல்லமை தந்திருக்கிறார். எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்யும் போது, அதே நேரத்தில் இந்த சபையில் நாம் போதிப்பதும் இல்லை, டாக்டரிடத்தில் போகாதீர்கள், மாத்திரையை சாப்பிடாதீர்கள் என்று போதிப்பதும் இல்லை. அதுவும் ஒரு வழிதான் போய் அது சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அதாவது இது தவறான போதனை. டாக்டர்கிட்ட போகக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது என்றால் அது முற்றிலும் ஒரு தவறான போதனை. அதாவது எல்லோருக்கும் அதே அளவுக்கு விசுவாசம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சத்தியத்திலிருந்து அந்த அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த அதாவது அந்த அந்த அளவுக்கு நாம் வருகிற வரையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, அதாவது சிகிச்சை அதாவது இந்த டாக்டரிடத்தில் போக வேண்டுமோ, மாத்திரை சாப்பிட வேண்டும், அதெல்லாம் செய்துன்னு இருக்கணும். ஒரு சிஸ்டருக்கு இங்கே கேன்சர் நோய் இருந்தது. எங்கே கொண்டு போனோம்? நானும் பாஸ்டமாக தான் டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். டாக்டர்கிட்ட கொண்டு போய் அவங்க எல்லாம் செய்து இது இன்னும் 11 நாளுக்குள்ளே இந்த சிஸ்டர் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்கிறார். அதுக்கு மேலே இருக்கிறது சான்ஸே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த கிருபையை தந்தார் ஜெபிப்பதற்கு. அவங்களுக்காக ஜெபிச்சுருந்தோம். ஒரு நாள் ஜெபிக்கும்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி, அதாவது என்னுடைய கைகள் தூக்க முடியாத அளவுக்கு டைனிங் டேபிள் அப்படியே உட்காந்து அப்படியே பிரமித்து அப்படியே உட்காந்துட்டேன். வல்லமை அதே நேரத்தில் கர்த்தர் தரிசனத்தை பாஸ்டராக காண்பிச்சார். அதிலிருந்து நான் சொன்னேன், இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார், உனக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார், இதன்படி கர்த்தர் இப்பொழுது சுகத்தை தந்திருக்கு, இனிமேல் இந்த பிரச்சனை இல்லை. அன்னையிலிருந்து டாக்டருங்க தேடி தேடி பார்க்குறாங்க, அந்த சரீரத்தில் அந்த வியாதியை காணும். கடைசியில் அந்த ஃபைலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த
ஃபைலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிஸ்டருக்கு வந்து இந்த வியாதியே கிடையாது என்று சொல்லி 1 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த பேரில் இருக்கவங்க நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க? ஆமாம். இப்போ இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 மாதம் கழிச்சு திருப்பி கால் பண்ணுறாங்க. இல்லை ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம், ஜஸ்ட் ஃபாலோ அப். அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தெரியலை. அதாவது அதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து இந்த பிரச்சனை வரும்போது அவங்கள வியாதி இருக்கிறவங்களே என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போகணும். ஆனால் அது என்ன தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற வண்ணமாக நாம் ஜெபிக்கவும் செய்ய வேண்டும். கர்த்தர் அப்படி வல்லமை கொண்டு வந்து இறக்கி அந்த பிரச்சனையை, அந்த வியாதியை அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை நாம் செய்யும்போது, அதை பெற்றுக்கொள்ளும் போது அந்த காரியம் அந்த நபருடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று கேள்வி கேட்பது நம்முடைய வேலை இல்லை. ஹல்லேலூயா. அதாவது நாம் அந்த வண்ணமாக கேள்வி கேட்டால் அது பெருமைக்கு அடையாளமாக இருக்கிறது, நமக்குள் இருக்கும் பெருமை. ஆனால் மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் தான் தவறு இருக்கிறது, உடைய சத்தியத்தில் தவறில்லை, என்னுடைய வாழ்க்கையில் தான் தவறு இருக்கிறதுன்னு சொல்லி மனத்தாழ்மையோடு போய் கேட்கும்போது கர்த்தர் சுகத்தை தருவார். ஹல்லேலூயா. நாம் 1 பேதுரு தியானத்தை பற்றி கேட்டோம். அதாவது கர்த்தர் அந்த பகலாக தொடர்ந்து தியானிக்கும் போது உன்னுடைய வழிகள் எல்லாம் செழிக்கும் என்று சொல்லுகிறார். அண்ட் அதே நேரத்தில் உன்னுடைய நீ எதை செய்தாலும் அதில் வெற்றியை காண்பாய். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்படுகிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன? நாம் தேவ வார்த்தையை வைத்து ஒரு காரியத்தை விசுவாசிக்கும் போது, நம்முடைய ரட்சிப்புக்காக விசுவாசிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பு என்றால் அதில் என்ன இருக்கிறது? அந்த 5 காரியங்கள் இருக்கிறது. இந்த 5 காரியங்கள் என்ன? சோ என்ற விடுதலை, சுகம், காப்புதல், பாதுகாப்பு, எல்லாவற்றிலும் நன்மை. இந்த 5 காரியத்தில் எதற்காக இருந்தாலும் அந்த வார்த்தையின்படி அந்த சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய விசுவாசத்தின்படி அந்த காரியத்தை தேவனுடைய வல்லமையினால் அதை நாம் காத்து கொள்ளுகிறோம். அந்த காரியத்தை அது நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது? அந்த காரியத்தை தேவ வல்லமையினால் அது காத்து கொள்ளுகிறது. எதற்காக காத்து கொள்ளுகிறது? அது நமக்கு அது வந்து வாய்க்கும்படி. நம்ம ஒரு காரியத்திற்காக விசுவாசிக்கும் போது, வார்த்தையை வைத்து சத்தியத்தை வைத்து விசுவாசிக்கும் போது அந்த காரியம் நமக்காக அது காக்கப்படுகிறது தேவ வல்லமையினால். அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும் வரையும் அது யாராலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு பிஸ்னஸ் ஆக இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு போய் வேலையாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் நமக்கு வர இருக்கும் ஒரு சுகமாக இருந்தாலும் சரி, எதற்காக இருந்தாலும் ஒரு வார்த்தையை வைத்து அந்த சத்தியத்தை வைத்து அதை நாம் சூழ்ந்து கொள்ளும் அந்த விசுவாசிக்கும் போது அந்த காரியத்தை என்ன செய்கிறது? தேவ வல்லமை சூழ்ந்து. கடைசி காலத்தில் வெளிப்பட்ட ஆயத்தப்படுகிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். நமக்கு பரலோகத்திலிருந்து அந்த பாதுகாப்பை தருகிறார். அவருடைய வல்லமையினால் அதை சூழ்ந்து கொள்ளுகிறார். ஏன்? நாம் அதை விசுவாசிப்போம். நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். அதற்காக அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். உன்னுடைய விசுவாசம் என்ன செய்கிறது? அந்த காரியத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது தேவ வல்லமையினால்.
அது நீ அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவருடைய வல்லமே நான் அதை சூழ்ந்து கொள்ளுகிறார். அது உனக்கு வந்து வாய்க்கும்படி. அதான் உன்னுடைய விசுவாசத்தினால் நீ தேவ மகிமை காண. நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமை காண்பார். நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதாவது உன்னுடைய விசுவாசம் என்ன செய்கிறது? அந்த காரியத்தை தேவ வல்லமையினால் காத்து கொள்ளுகிறது. அது நீ வந்து பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. ஆனால் தான் விசுவாசம் முக்கியமாக அது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கும் விசுவாசம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அதாவது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று தேவவசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உன்னுடைய விசுவாசத்தினாய் கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டாய். விசுவாசித்த போது தேவ கிருபை வந்து இறங்கினது. இது உனக்கு உண்டானது. இதனால் வந்தது. இது கர்த்தராகி தேவனுடைய ஒரு பரிசு, ஈவு. அதாவது அதற்கு நீ தகுதியற்றவன். அப்படி இருந்தும் நீ அதற்காக விசுவாசித்த போது கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய கிருபையை கொண்டு வந்து இறக்கி தகுதி இல்லாத உனக்கு அவர் என்ன செய்கிறார்? உன்னுடைய விசுவாசத்தினால் அதை தகுதிப்படுத்துகிறார். அது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்வதற்காக. கர்த்தராகி தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஹல்லேலூயா. எதனால் பெற்றுக்கொள்கிறோம் என்று அடுத்த வசனத்தில் வாசிக்க இருக்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒரே ஒரு தகுதி என்ன? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் அவருடைய சத்தியத்தை விசுவாசித்து அதன்படி காரியங்களை கேட்கும்போது அதை விசுவாசித்து நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு காரணமே அவருடைய கிருபை தான். நாம் சிலுவையில் அவர் செய்த காரியத்தை விசுவாசித்து அதற்காக காத்திருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர் அந்த விசுவாசத்தை கண்டு அவருடைய கிருபையை இறக்குகிறார். நமக்கு தகுதி இல்லை என்றாலும் அந்த கிருபை நம்மை தகுதிப்படுத்துகிறது. கர்த்தராகிய தேவனே நமக்கு அதை உண்டாக செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தகுதியற்றவனை தகுதிப்படுத்துவதுதான் தேவ கிருபை. அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம். அது எப்படி வரும்? விசுவாசம் தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தின் அறிவு நமக்குள் இருக்கும் போது அந்த அறிவின்படி நாம் கர்த்தராகிய தேவனிடத்தில் கேட்போம். விசுவாசத்தோடு நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு உறுதியோடு கேட்கும் போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இதை தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 4லிருந்து 6 வரை வாசிக்கும் போது இப்போ சொன்ன காரியத்திற்கு பதில் வரும். 2வது அதிகாரம் வசனங்கள் 4லிருந்து 6 வரை. தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மின் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மை வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால், நன்மை அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால் அவர் என்ன செய்தார்? தேவனுடைய அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யாக இருப்பதனால் அவர் நம்மை எப்படி அன்பு கூர்ந்தார்? அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால், அவருடைய மிகுந்த அன்பினால் நம்மை அன்பு கூறுவதற்கு காரணமே அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யர். அவருடைய இரக்கத்தினால்தான் அவர் நம்மை அன்பை கூறுகிறார். எதற்காக இறங்குகிறார்? நம்முடைய நிலையை கண்டு, என்னுடைய ரூபத்தில் நான் இவனை சிருஷ்டி செய்திருக்கிறேன், மனிதனை இவனை ஆளுகை செய்வதற்காக நான் படைத்தேன். ஆனால் இவன் என்ன செய்தான்? இவனுடைய சொந்த செயல்னால் அல்ல, ஆதாம் ஏவாள் செய்ததனால் இந்த அளவுக்கு
தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதியா, அதாவது ஒரு சிருஷ்டியாக மாறிவிட்டான். இந்த சிருஷ்டியை திரும்ப ஆளுகையின் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் என்னுடைய இரக்கம் தான் அதை கொண்டு வர முடியும். அவருடைய சொந்த சக்தியினால் அதை செய்ய முடியாது என்று கர்த்தர் ஒரு ஐஸ்வர்யத்தில் இரக்கம் உள்ளவர். அவர் நமக்காக இறங்குகிறார், நம்முடைய நிலையை அறிந்து இறங்குகிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஹல்லேலூயா, இவனை நான் அன்பு கூற இருக்கிறேன். அவன் எந்த வண்ணமான பாவத்தில் இருந்தாலும் இவனை என்னுடைய எந்த அன்பினால், தம்முடைய மிகுந்த அன்பினால் நம்மில் அவர் அன்பு கூர்ந்தபடினால் அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படியே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அவர் என்ன செய்தார்? அவர் மரித்த ஆவியை கொண்ட நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்க செய்தார். நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன செய்தார்? நம்முடைய மரித்த ஆவியை அவர் உயிர்ப்பிக்க செய்கிறார். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டால் மட்டுமே தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். உண்மையான தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆவி செத்த ஆவியாக இருந்தால், இன்னும் நம்முடைய எப்படி இந்த சரீரத்தில் கண்கள் இல்லையோ, கண்கள் இல்லை என்றால் தழுவி கொண்டு இருப்போம், எந்த காரியம் காண முடியாது. அதே வண்ணமாக ஆவியில் குருட்டுத்தனமாக இருந்தால் நாம் தேவனை அறிய முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது இருக்கிறது, குருடாக இருக்கிறது. அதனால் தடவியாவது உண்மையான தேவனை கண்டுபிடியுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். நீங்கள் தடவியாக உண்மையான தேவனை நீ தெரிந்து கொள். ஏன் தடவியாவது? குருடன் தடவி தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நாம் ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்பாக நாம் அறிந்திருக்கிறோம், எங்கெங்கேயோ போயிருப்போம். அங்கே போனேன், இங்கே போனேன், இதுக்கு போனேன், அதுக்கு போனேன், நான் தர்காவுக்கு போனேன், நான் கோவிலுக்கு போனேன், நான் இந்த மண்டபத்துக்கு போனேன், இங்கே போனேன், அது செய்து இது செய்தேன், உருண்டேன் பிறண்டேன். உண்மையான தேவனை கண்டுபிடிக்கிறது நாம் தடவுனோம். ஏன்? ஆவி, நம்முடைய ஆவி மரித்த ஆவியாக இருந்தனால் அது குருடாக இருந்தது. ஆனாலும் நாம் தேடிக்கொண்டு இருந்தோம் உண்மையான தேவனை. கர்த்தர் அவருடைய மிகுந்த அன்பினால், அவர் ஐஸ்வர்யத்தில் இரக்கமுள்ளவராக இருந்ததினால் அவர் நமக்காக இறங்கி நம் தேடுவதை கண்டு அவர் நமக்கு வெளிப்பட்டார். இயேசு யார் என்று வெளிப்படுத்தினார். அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய மரித்த ஆவியை, மரித்த இயேசு எப்படி அவர் உயிரோடு கொண்டு வந்தாரோ அதே வல்லமையில் நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பித்தார். உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உயிர்ப்பித்தார். ஏனென்றால் அவருடைய ஆவியை நமக்குள் அவர் தருகிறார் நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது. அதாவது எல்லாவற்றை விட பெரிய சத்தியம் இதுதான். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மரித்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதுதான் பெரிய அறிவு, நமக்குள் வந்த அறிவு. அந்த அறிவை பெற்றுக்கொண்ட பிறகு மீதி இருக்கும் இந்த சத்தியத்தின் அறிவெல்லாம் ஒரு லேசான காரியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அதுதான் இருக்கிறதுல பெரிய அறிவு. அந்த அறிவை பெற்றுக்கொண்டோம் என்றால் மீதி இருக்கிற சத்தியத்தில் இருக்கும் எல்லா அறிவும் ஒரு சாதாரண ஒரு அறிவு தான். ஹல்லேலூயா. அது பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்து விட்டார். அது இன்னும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் நமக்கு தரிசனத்தை தருவார், நமக்கு கனவை தருவார். தேவ வார்த்தை நமக்குள் வரும்போது நம்முடைய ஆவியில் இந்த உணர்வை தருவார். இது எப்படி என்று அபிஷேகமே உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லி தேவ வார்த்தை அறிந்திருக்கிறீர்கள். அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும் அபிஷேகம் என்ன செய்யும்? நாம் தேவ வார்த்தையை கேட்கும் போது அந்த தேவ வார்த்தையின் அறிவு நமக்குள் பிரவேசிக்கும். ஏன்? இந்த பேசுகிற வார்த்தையை பேசுகிற அந்த போதகர் ஆவியானுடைய வல்லமையினால் பேசும்போது, அபிஷேகத்தில் பேசும்போது, நாம் உட்கார்ந்து இருந்து கேட்கும்போது நமக்குள் இருக்கும் அபிஷேகம் என்ன செய்யும்? அது கற்றுக் கொடுக்கும் நமக்கு அந்த வார்த்தையை. நாம் உன்னிப்பாக இது வேண்டும் ஆண்டவரே, இந்த அறிவு எனக்கு வேண்டும் என்று நாம் காத்திருக்கும் போது அந்த அபிஷேகமே நமக்கு கற்றுத்தரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையை, மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்திலே விளங்க செய்வதற்காக, அதாவது
7. ஓகே, அதில் என்ன எழுதியிருக்கு? 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஓகே ஓகே ஓகே, தட் இஸ் ஓகே. அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பின் தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வார். ஹல்லேலூயா. அதாவது வருங்காலத்தில் என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் விளங்க செய்வதற்கு அவர் எதற்காக விளங்க செய்கிறார்? நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. அவருடைய ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இதில் ஐஸ்வர்யமாக இருக்கிறார். அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர் தயவை காண்பிக்கிறார். நம்முடைய கிருபையை நமக்கு அளித்து நாம் எல்லா காரியத்தையும் விசுவாசிக்கிற எல்லா காரியத்தையும் அவருடைய ஐஸ்வர்யமான அந்த இரக்கத்தினால் நமக்கு மேன்மையான காரியங்களை செய்கிறார், நமக்கு விளக்குகிறார், வருங்காலத்திலே விளங்க செய்வதாக என்று. ஹல்லேலூயா. அதாவது நாம் எந்த சத்தியத்தை நாம் யோசித்து இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அதை நமக்கு அவருடைய மேன்மையான ஐஸ்வர்யத்தில் ஐஸ்வர்யம் என்றால் இந்த இடத்தில் இரக்கத்தினால் வருங்காலத்திலே அது நமக்கு விளங்க செய்வார். ஏன் முதல் சத்தியத்தை நமக்கு அவர் விளங்க செய்தார்? இயேசு நம்முடைய சொந்த இரட்சகர் என்று. இனி வருங்காலத்தில் அவர் எதை விளங்க செய்வார்? அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், நான் எப்படி செழிப்பை காண்பேன், நான் எப்படி சமாதானத்தை காண்பேன். இந்த காரியத்திற்கு இந்த சத்தியத்தை நாம் உட்கார்ந்து தியானிக்கும் போது அதை அவருடைய ஐஸ்வர்யத்தினால், என்ன இரக்கத்தில் இருக்கும் இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் அவர் நமக்கு விளங்க செய்வார். ஹல்லேலூயா. அதாவது நமக்கு சொந்தமாக எதுவும் விளங்காது. தேவாத்தில் இருக்கும் சத்தியம் நமக்கு சொந்தமாக எதுவும் விளங்காது. ஆவியானவர் நமக்கு விளக்கினாலே தவிர அது விளங்காது. அதனால்தான் இன்னும் பலருடைய வாழ்க்கையில் அந்த சத்தியம் பிரவேசிக்காமல் அதை லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள். எல்லாவற்றை விட எனக்கு மேலான காரியம் தேவவார்த்தையில் இருக்கும் சத்தியம் தான் என்று நாம் அதற்காக முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது, அதை ராப்பகலாக தியானிக்கும் போது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அடுத்த வசனத்தில் வாசிப்போம். இந்த கடைசி வசனம் இன்றைக்கு தீத்து 3வது அதிகாரம் 4-8 என்ற வசனங்களை வாசிப்போம். தீத்து 3வது அதிகாரம் வசனங்கள் 4-8 வரை. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசனமான போது நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார். ஒரு நிமிஷம். அதாவது இந்த 4-6 என்ற வசனங்களை வாசிக்கும்போது 4-5 என்ற வசனங்களை வாசிக்கும்போது, அதாவது நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசனமான போது, அதாவது நம்ம மீது அவர் இரக்கம் காண்பித்த போது, நாம் செய்த நீதியின் கிரியையினால் அவர் நம்மை ரட்சியாமல், அதாவது நாம் செய்கிற நீதியின் கிரியையினால் அவர் நம்மை ரட்சிக்காமல், அவர் எதனால் நம்மை ரட்சிப்புக்கு கொண்டு வந்தார்? அவருடைய இரக்கத்தினால். அதனால்தான் எந்த ஒரு ஜெபத்தோடு நாம் போகும்போதும், தேவனிடத்தில் போகும்போதும் நாம் சொல்ல வேண்டிய காரியம், என்னுடைய நீதியினால் நான் வரவில்லை ஆண்டவரே, நம்முடைய இரக்கத்திற்கு தேடி வருகிறோம். என்னுடைய நீதியினால் நான் வரவில்லை, நம்முடைய இரக்கத்தை தேடி வருகிறோம். மோசேயும் அதே தான் செய்தார். நாம் வாசிக்கிறோம் உபாகமத்தில் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில். அது வீட்டில் போய் வாசிக்கங்க. அதாவது அவரும் என்ன சொன்னார்? நான் என்னுடைய சொந்த நீதியினால் வரவில்லை, உம்முடைய இரக்கத்தினால் நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று. அதே வார்த்தையை நாம் இங்கும் பார்க்கிறோம். நம்முடைய நீதியினால் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய இரக்கத்தினால் நாம் அதை பெற்றுக்கொண்டோம். தமது 6வது வசனம் 6-7 வாசிங்க. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி
சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். போதுமா? அதாவது இந்த 2 வசனங்களை மட்டும் அறிந்து கொள்வோம். தமது கிருபையினால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு, அதாவது நம்மை நீதிமான் ஆக்கினது அவருடைய கிருபை. ஏன்? நாம் இயேசுவை விசுவாசித்தோம். அவரை விசுவாசித்த போது அவருடைய கிருபை இறங்கி வந்தது. நம்மை அவர் நீதிமான் ஆக்கப்படும் படி, அதாவது இயேசு சிலுவையில் மரித்தார், அவர் புதைக்கப்பட்டார், 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து இப்போது பிதாவுடைய வலது பரிசுத்தத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்த போது தேவ கிருபை நமக்காக இறங்கினது. தேவ கிருபை நமக்காக இறங்கின போது நம்முடைய வாழ்க்கையில் எதை தந்தார்? ரட்சிப்பை தந்தார். அதாவது நீதிமான் ஆக்கினார். நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை நீதிமான் ஆக்கினது தான் ரட்சிப்பின் அடையாளம். நம்மை நீதிமான் ஆக்கின உடனே அவர் எதை செய்தார்? முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த விசுவாசத்தை கிரியாக மாற்றின உடனே, நம் விசுவாச கிரியாக மாற்றின உடனே, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட உடனே நமக்குள் அவர் எதை தருகிறார்? அவருடைய ஆவியை தருகிறார். ஏன்? அவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். அதாவது எப்பொழுதெல்லாம் சத்தியத்தை நம்மளுக்குள் அறிவாக பிரவேசித்து அந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தை அதை கிரியையாக செய்யும் போது உடனடியாக அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த பாகத்தில் அதை தான் பார்க்கிறோம். சத்தியம் நமக்குள் அறிவாக இருக்கும்போது அதை நாம் என்ன செய்கிறோம்? அதை கிரியையாக செய்கிறோம். அதை கிரியாக செய்யும் போதுதான் கர்த்தர் அதை நமக்கு அதில் இருக்கும் பலனை தருகிறார். நாம் சத்தியத்தை அறிந்து அறிவை நமக்குள் வைத்து அது நமக்குள் அறிவாக இருக்கிறது என்று சொல்லி விசுவாச கிரியை செய்யவில்லை என்றால் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க மாட்டோம். புரிந்து கொண்டீங்களா? அதாவது விசுவாச கிரியை செய்வதற்கு நமக்கு அந்த தைரியம் வேண்டும். அந்த தைரியம் வேண்டும். இதை செய்தால் கர்த்தர் இதன்படி நமக்கு நம்முடைய காரியங்களை அங்கீகரிப்பார். ஒருத்தர் ஜெபிக்கணும்னு சொல்லுவேன். ஜெபித்த பிறகு விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி போன உடனே அவங்களுக்கு அந்த சுகத்தை அவங்க உடனே பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஜெபிச்சப்படும் அவங்களுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரல, அவங்க சுகமாயிட்டாங்கன்னு திருப்பி வீட்டில் போய் திருப்பி போர்வை போர்த்தி திருப்பி படுத்துன்னு இருந்தால் அவங்களுடைய அந்த சரீரத்திலேருந்து அந்த வியாதி போகவே போகாது. ஏன்? அவர்களுக்குள் அந்த விசுவாச கிரியை இல்லை. விசுவாச கிரியை செய்யும் போது அந்த பிரச்சனை போயிருக்காது, அந்த வியாதி போயிருக்காது. ஆனால் விசுவாசத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல திரும்பி போகும்போது எனக்கு கர்த்தர் சுகத்தை தந்தார், இதை நாம் விசுவாச கிரியாக செய்கிறேன். நாம் வியாதி இருந்தால் என்ன செய்வோம்? போய் படுத்துக்கொள்வோம். ஆனால் வியாதி போயிடுச்சு என்ன செய்வோம்? நம்முடைய சொந்த காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். அந்த சொந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதை அறிந்து கொள்கிறார். நம்முடைய விசுவாச கிரியையாக அறிந்து கொள்கிறார். அந்த கிரியையை பார்க்கும்போது உடனடியாக அந்த கிரியையின்படி, விசுவாச கிரியையின்படி நமக்கு சுகத்தை அவர் தருகிறார். இன்னும் ஜெபிச்சு இன்னும் அந்த சுகம் வரலன்னா அதுக்கு அர்த்தம்னா அது ஜெபிச்சவங்களுடைய பிரச்சனை கிடையாது. அது யார் ஜெபத்திற்காக கேட்டாங்களோ அவங்களுடைய பிரச்சனை தான். ஏன்? கர்த்தர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். யாருக்கு? தேவ மனிதனுக்கு. அந்த அபிஷேகத்தினால் நுகம் முறியும், வியாதி சுகமாகும். இயேசு இந்த பூமியில் நடக்கும்போது அதுதான் நடந்தது. ஆனால் அதே நேரத்தில் நாசரத்தில் போன போது அங்கே யாரும் விசுவாசிக்கவில்லை இயேசுவே. அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல ஜபிச்ச போதும் யாருக்கும் சுகம் வரல. ஏன்? அவங்க விசுவாசிக்கலை இயேசு யார் என்று. பக்கத்து வீட்டு கார்பெண்டர் தானே, அவர் நமக்கு தெரியும் அவர் யார் பிள்ளைன்னு தெரியும். அதான் இயேசுக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அதனால் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஜெபத்திற்கு வரும்போது ஜெபிக்கிறவர்களுக்குள் அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தினால் நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்தால் மட்டுமே நீங்கள் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். drawing of the anointing, அதாவது நாம் அபிஷேகத்தை என்ன செய்கிறோம்? அதை இழுத்துக்கொள்ளுகிறோம் நமக்குள்.
எதற்காக? அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு. அதை தான் இந்த இடத்தில் காண்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியை செய்ய ஜாகிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளவைகள். ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த விசுவாசம் உள்ளவர்கள் அதை நற்கிரியையாக செய்ய வேண்டும். அதாவது இப்போ பேசின அதுதான் நற்கிரியை என்றால் அந்த வார்த்தையின்படி கிரியைகளை செய்ய வேண்டும். அந்த கிரியைகளை செய்வதற்கு அவர்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நீ எவைகளை குறித்து திட்டவட்டமாக போதித்து விரும்புகிறாயோ என்று விரும்புகிறேன். இவைகளின் நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் உள்ளவைகள். அதாவது எப்பொழுது அதை நாம் விசுவாசிக்கிறோமோ, ஜாகிரதையாக அதை விசுவாசித்து நற்கிரியாக அதை செய்யும் போது அந்த கிரியை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதில் தான் நமக்கு என்ன வருகிறது? மனுஷருக்கு அது பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷருக்கு அது பிரயோஜனம் உள்ளவைகளாக. ஏன்? போதனை, கர்த்தர் போதனையை பற்றி சொல்கிறார். போதிக்கும் அந்த போதனையை சத்திய வார்த்தை வரும்போது அதை விசுவாசிக்கிற மட்டுமல்லாமல் அதை விசுவாசித்து அதை நற்கிரியைகளாக செய்யும் போது அந்த கிரியையினால் தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வரும்? அந்த விசுவாசத்தின்படி காரியங்கள் பிரயோஜனம் உள்ளவைகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அதாவது ஏதோ எந்த காரியத்துக்கு நீங்கள் விசுவாசித்து ஜெபத்தை கேட்டாலும் சரி, நான் ஜெபிச்சிடுவேன். ஆனால் நீங்கள் போகும்போது விசுவாசிக்கிற ஆண்டவரே, இதன்படி எனக்கு இந்த காரியம் வாய்த்தது, அபிஷேகத்தினால் முகம் முடிந்தது, எனக்கு ஒரு வழியை நீ வாய்க்க செய்தீர் என்று சொல்லி விசுவாசித்து நாம் கடந்து செல்லும் போது உங்களுடைய விசுவாசத்தினால் அதனுடைய பிரயோஜனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதை தான் திரும்ப வாசிப்போம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள், அவருடைய வார்த்தையில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாகிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டவட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் உள்ளவைகளாக இருக்கும். இந்த வார்த்தையில் இருக்கும் சத்தியமே நமக்கு நன்மைகளாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது சத்தியத்தை நாம் பிடித்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் வேண்டும் என்றாலும் அது நமக்கு வந்து சேரும். அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அடுத்த அந்த சத்தியத்தில் இருக்கும் சில குறிப்புகளை பார்த்து அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், எதனால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு 4-5 சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். அடுத்த வாரம் அதை காண்போம். நாம் எழுந்து நிற்போம். பிதாவே